இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவள் வீட்டில் உள்ளவங்கள அவளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களாடா. வேறு வழி இல்லாமல் நான் லக்ஷ்மியை என் கூடவே சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்தவ திவ்யாவை நான் லவ் பண்ணுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா. பாவண்டா, அவளுக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது. அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்னு தெரியல. மயில பாவண்டா. அம்மா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? திரு, மகா மாதிரி நிறைய பொண்ணுங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கட்டிக்கிட்டவன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கடா. எனக்கு அது கேட்டதும் ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. பாவண்டா லக்ஷ்மி. நம்ம மகா மாதிரி தானே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அப்பவே ஊருக்காரங்க எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க யாருமே நான் சொல்றத கேட்கல. ஆனா அவளை காப்பாத்துறதுக்கு அப்ப வேற வழி தெரியலடா. கிழவனை பிடிச்சி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கடா. அவ சின்ன பொண்ணு, பாவம் இல்ல. இப்ப அந்த லக்ஷ்மி என்னை விட்டு எங்கேயோ போயிட்டா. வயல, நான் ஒரு நாள் அவளை போய் பார்த்தேன். ஏன் இப்படி சொல்லாம போயிட்டேன்னு அவளை பார்த்து கேட்டேன். நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியல மயில. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மயில. ஐயோ திரு, என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்க? இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சாலே உடம்பெல்லாம் பதறுது. வீடே ரெண்டாயிடுமேடா. கடவுளே, இது என்ன இப்படி ஒரு பிரச்சனை? இந்த விஷயத்த வீடு எப்படி சமாளிக்க போதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நீ எப்படி இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவ? என்ன நடக்க போதோ? வீடு இந்த விஷயத்துல உடஞ்சு போயிடவும் கூடாது. அப்படி எதுவும் நடக்காதுன்னா என்னால நான் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடுவேன்னு என்ன நினைச்சு குற்ற உணர்ச்சியில மனசு தாங்க முடியாம இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே. உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியாம எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டீங்களே. நீங்க ரொம்ப நல்லவருங்க. நான் உங்க வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. ஆனா விதி என்ன உங்க வாழ்க்கையில வர வச்சிருச்சு. வந்துட்டேன். ஆனா உங்களுக்கும் சரி, திவ்யாக்காக்கும் சரி, என்னால எப்பவும் எந்த பிரச்சனையும் வராது, வரவும் நான் விட மாட்டேன். இது சத்தியங்க.